பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள். நாம் இந்த பூமியிலே சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய தீர்மானம். அவர்கள்தான் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாந்த குணமுள்ளவர்களை தான் பாக்கியவான்களா பாக்கியவதிகளா ஆண்டவர் நினைக்கிறார். அதாவது சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அப்போ சாந்த குணமுள்ளவர்கள் ஒரு இடத்துல சமாதானமாக போகிறதுக்கான வழிகளை அவங்க தேடுவாங்க. சாந்தம். எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பொறுமையாக அதை சகிச்சு போகிற அந்த சாந்த குணம், இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சாந்த குணம் இருந்தது. கிறிஸ்துவானவரே, தேவனே ஒரு மனிதனுக்கு அவரே வாயிலேருந்து ஒரு சாட்சி கொடுக்கறதுனா மோசேக்கு கொடுக்குறாரு. மோசே சாந்த குணமுள்ளவன் என்று ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்போ நம்ம நம்மளுடைய குணம் எப்படியா இருக்கணும்? ஆவின் கனி. ஆவின் கனியில் ஒன்று சாந்தம். 8வது குணங்கள் 8வது குணமாக வருது சாந்தம். இந்த ஆவியின் கனி ஆவியான ஒருவராலே தான் கொடுக்க முடியும். இந்த சாந்தம் நம்மளா சுயத்தில் இது வரவே வராது. ஆவின் கனியில் சாந்தமும் ஒன்று. அப்படின்னா ஆவின் கனின்னு தான் எழுதப்பட்டிருக்கே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நம்ம பார்க்குறோம். 9 ஆவிக்குரிய கனி. 9 ஆவிக்குரிய கனி. கனிகள் இல்லை, கனி. இது ஆவிக்குரிய கனி, ஆவியின் கனி. அப்போ ஆவியானவர் தான் நமக்கு இப்படிப்பட்ட அந்த சுபாவத்தை தர சித்தமுள்ளராக இருக்கிறார். நாம் அனுதினமும் இந்த சாந்த குணமுள்ள அந்த சுபாவம், ஆண்டவரே என் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போமா? அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். பூமியில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் முகாந்திரம் உண்டு. உங்களுக்கு எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்குறேன். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆண்டு கொள்ளுங்கள். இந்த சுதந்திரித்து கொள்ளுகிற சுபாவம் சாந்த குணமுள்ளவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள்தான் பாக்கியவான்கள். ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்கள் ஜீவன் சுகம் எல்லாம் ஆரோக்கிய தந்து நடத்துகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரக்கத்தை வாசித்த வேதவசம்படியாக சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆவின் கனியில் அப்பா இதுவும் ஒரு கனியாக அப்பா ஸ்தோத்திர கதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்திலே பார்க்கிறோம். ஆவியானவரே, உம்மால் மாத்திரமே இந்த சாந்த குணம் எங்களுக்குள் நிரப்ப முடியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக தாழ்த்த ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, ஒவ்வொருக்கும் ஆண்டவரே அப்பா ஏற்ற மன்னாவிலிருந்து ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதியை முழுவதும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க. உமைக்கு துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுக்கு சிரமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.